அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆண்மநேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், எல்லா உயிர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு இயன்முறை மருத்துவர் மற்றும் எம்எஸ்சி யோகா, அதில் முதுகலை பட்டமும் முடித்து ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் வேலை செஞ்சு இப்போது தனியாக நானே சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேங்க. என் பேர் பாலமுருகன். நான் இப்போ ஒரு 40 வயசு கடந்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு சின்ன குடும்பம் வாழ்ந்துட்டுருக்குறோம். நல்ல ஒரு பெற்றோர், குழந்தைங்களுக்கு நல்ல பெற்றோராக வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ நான் இது வரைக்கும் நடந்த அனுபவத்தை நம்ம படித்து காலங்காலமாக நம்ம வயசு ஆக ஆக ஒரு நல்ல அனுபவ நிலை வந்துடுச்சு. சின்ன வயசில் எல்லோரும் மாதிரி நானும் சாதாரணமான மனுஷனாக இருந்து கோபம் இந்த மாதிரி எல்லா வேலையும் இருக்கும். இப்போ அதெல்லாம் தாண்டி கோபப்படக்கூடாதுன்னு வந்திருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். இந்த ஏன் பிறந்தோம், ஏன் நமக்கே இந்த குடும்பம் நடக்குது, சின்ன வயசுலேருந்தே நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோமே, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுளுக்கு இருந்தார்னா ஏன் நமக்கு மட்டுமே இப்படி கொண்டு கொடுக்குறாரு, தப்பு பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, நம்ம ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல, யாருக்குமே தீங்கு கிடைக்கல, அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருந்தேன். பாஸ் பண்ணு. அப்படியா நான் சிந்திச்சு இதுக்கான தேடல் என்னென்னு, நான் சின்ன வயசில் ரொம்ப பக்தியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கடவுள்லாம் கிடையாது, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லது இதெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துறாங்க நம்மளை, உண்மையாக இருந்தால் சாமி தேவையில்லை, தப்பு பண்ணுறவங்களுக்கு சாமியை காமிச்சு மிரட்டிருக்காங்க போல் அப்படின்னு. அப்படியே சாமி இல்லைன்னா அப்போ இத்தனை சாமி பேர் சொல்கிறாங்களே, இதுதான் உண்மையான சாமின்னு அப்படி தேட ஆரம்பித்தேன். அப்புறம் சாமியார்கள், குருமார்கள், ரிஷி இதெல்லாம் சொல்கிறாங்களே என்னென்னு தேடிகிட்டே அப்படியே போகும்போது ஜீவசமாதின்றாங்க, சித்தர்ன்றாங்க, முத்தன்றாங்க, சித்தி நிலை அடைந்த, முத்தி நிலை அடைந்த என்னன்னு தேடும்போது அதன் பிறகு நான் ஒரு சிந்திக்க ஆரம்பித்து கொஞ்சம் அதாவது பெரியாருடைய கொள்கை நம்ம பிடிச்சி போய் அப்புறம் இதெல்லாம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாதிரியும் நான் போயிட்டேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பகுத்தறிவுன்னு சொல்லி அதெல்லாம் நமக்கு கடவுள்லாம் கிடையாது, அதெல்லாம் நம்ம நல்லது செஞ்சாக்கா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சதுன்னா, அப்புறம் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் உற்பத்தி பண்ணுறாங்க, அது ஒரு உற்பத்தியாளர் இல்லாமல் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ இந்த கிரியேஷன் ஃபுல்லாகவே இந்த பிரபஞ்சம் முழுக்க யாரோ ஒருத்தன் உருவாக்காமல் எப்படி திடீர்னு உருவாகிருக்கும். அப்போ ஒருத்தர் இருக்கிறாரு நமக்கு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுக்கும்போது சித்தர்கள் என்ன சொன்னாங்க, நாடுகள் திருமூலர், திருமந்திரம், திருவருட்பா, இது மாதிரி திருக்குறள் இதெல்லாம் படித்து பெரிய பெரிய சொற்பொழிவு, பெரிய பெரிய ஆன்மீக குருமார்கள்லாம் போய் பார்த்து சந்தித்து அப்போ ஒரு அனுபவம் கிடச்சிது. எல்லா கோயிலும் நானும் போயிருக்கிறேன், எல்லா சாமியும் வேண்டியிருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கடைசி நிலையில் என்ன வந்திருக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வந்ததுன்னா, இந்த மனித பிறப்பு இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவன் நம்மளை படைக்கலை, நம்ம கடவுளை திட்டத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை. கடவுள் பொதுவான ஒருத்தர், அவருடைய தன்மையில் சிவம் அப்படிங்கிறது தான் உயர்ந்த நிலை, சுத்த சிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை 5 நிலைகள் நம்ம இந்த யோக நிலையில் நம்ம அனுபவம் பெறும்போது அதில் ஒரு அனுபவம் பெற்ற ஒரு சித்தியை பெற்றவன் பிரம்மன் என்றும், 2 சித்தியை பெற்றவன் திருமால், 3 சித்தியை பெற்றால் ருத்திரன், மகேஸ்வரன், அப்புறம் சதாசிவம், இப்படிங்கிற 5 தொழில் சொல்கிறாங்க. அதாவது படைத்தல், அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வச்சுங்களேன். எந்த டீப்பாக போகிறதால சப்ஜெக்ட் வேண்டாம், நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த மனித தேகம் இறைவனுடைய அருள் வெளிப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது. எதனால் கொடுக்கப்பட்டதுன்றால், நம்ம ஆன்மாக்கள் நிறைய, இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் ஆன்மாக்கள் தான், இறைவனும் ஒரு ஆன்மா தான். ஆணவம், ஆன்மா, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இறைவன் அந்த ஆன்மா, இது 3மே இயற்கையானவர், யாராலையும் தோற்றுவிக்கப்படல. எதை இயற்கைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஒன்றாலும் தோற்றுவிக்கப்படாமல், எந்த ஒன்றாலும் அழியாமலும் அப்படியே இருக்கிறது, யாரும் உருவாக்குறது முடியாது. அதை அப்படி ஒன்று இருந்தது தான் இயற்கை, அதுதான் இயற்கை. இந்த ஆணவத்துக்கு உயிர் இல்லை, அது எதையாவது ஒன்று சார்ந்தான் வாழும். அதே மாதிரி ஆன்மாவும் யாராவது ஒருத்தவங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. இப்போ இறைவனுடைய ஆதரவு தேவைப்படுது நமக்கு. அந்த ஆணவத்தில் நம்ம போய் ஆணவத்தில் சிக்கினதால், ஆணவத்தில் நம்ம பயப்பட்டதால், ஆணவத்தன்மைகளை இப்போ வெளிப்பட்டு நம்ம வேலை செய்கிறோம். ஆன்மாவுடைய தன்மைக்கு நம்ம வந்துட்டோம்னா கொடுக்குற தன்மைக்கு வந்துடுவோம். அதுலேயும் கொஞ்சம் மலம் இருக்குது.
அதையும் பரிசுத்தமாக நம்ம நீக்கிறோம். இறை சிந்தனையில் இருக்கும்போது, இறைவனை நோக்கி போகும்போது, அதுவும் முழுசா நம்ம வெளியேறிடும். அப்புறம் முழு இறைத்தன்மைக்கு நமக்கு வந்துருவோம். அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த பிரபஞ்ச படைப்பு, தோற்றம் எல்லாமே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறாங்க. பிறப்பால் அனைத்து உயிர்களும் சமம். அப்போ ஆனால் சிறப்பு, அதனால் ஒரு சிறப்புன்னு சொல்லிக்க முடியாது. சிறப்பு ஆனால் ஒத்து போகாது. அது நம்ம செய்கிற வாழ்க்கையை வாழ்கிற முறை, செய்தொழில்னாக்க நம்ம செய்கிற வேலையை பொறுத்து, வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து அது சிறப்பு ஒவ்வொன்றுக்கும் மாறும். எல்லா உயிரும், மனிதன் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுமே பிறப்பால் சமம். அதுதான் ஆண்மனைய ஒருமைப்பாடு. எல்லாத்துக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது. எல்லா உயிரையும் ஆன்மாவாக பார்க்கணும்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம இது என்ன செய்யணும், எதுக்காக இந்த கதையெல்லாம் நான் சொல்கிறோம் அப்படின்னா, பெரும் பெரும் அரசியலில் பெரிய அதிகாரத்தில் இருப்பீங்க. நீங்கள் இந்த மனித பிறப்புங்கிறது ரகசியம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நீங்கள் பொருள் நிறையா சம்பாதிச்சிருப்பீங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள், முதலாளிகள். அந்த பொருளாக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாக்கு அவ்வுலகம் இல்லை சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பொருள் உங்ககிட்ட இருக்குல்ல, இதை எப்படி அருளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்கிறார் பாருங்க. அட்டார் அழிப்பசி தீர்த்தல் அத்துடன் பெற்றான் பொருள் வைப்பு குழின்னு சொல்கிறார். அதாவது ஒரு பசியில் இருக்கிறவனுக்கு இன்றைக்கி ஏழைக்கு சாப்பாடு போடுறது மூலிமா தான் உங்கள் பணத்தை சேர்த்து வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. சுவிஸ் பேங்க்லையோ அந்த பெரிய பேங்க்லாம் சேர்த்து வைக்கிறது பெரிய இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பணக்காரங்க இருக்கிறவங்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது மூலிமா உங்களை அருளை அதிகப்படுத்திக்க முடியும். இப்போது ஆன்மீகத்தில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல தன்னுன் பெருக்கற்கு தான் பிரித்து ஊன் உண்மான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறாங்க. என்னென்னா, தன்னுடைய உடம்பை வளர்க்குறதுக்கு இன்னொரு உடம்பை கொன்று சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்த்தினா உனக்கு அருள் எப்படி கிடைக்குன்றாங்க. நான் எல்லாரையும் சொல்லலைங்க. அருள் வேணும், இந்த பிறப்பு வாழ்க்கையிலேருந்து மீண்டும் நிலையான ஒரு வாழ்க்கைக்கு போகணும்னு யார் ஆசைப்பட்றாங்களோ அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கங்க. இது எத்தனை காலம் வேணாலும் நீங்கள் பிறப்பெடுக்கலாம், எவ்வளோ நாளும் வாழலாம். அது ஒரு இடத்துல ஒரு இது சொல்கிறாங்கன்னா, பிறந்து பிறந்து மாதா வயிறு செலுத்தார், பிரம்மான் படைத்து படைத்து கை செலுத்தான், நான் வல்வினையால் கால் செலுத்தேன், ஓடி ஓடி உழைஞ்சு வளைஞ்சு கால் செலுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல சொல்கிறாங்களே, புல்லாகி மரமாக்கி பல்விருகமாக்கி பாம்பாய் கணங்களாய் பேயாய் மனிதராய் அப்படின்னு சொல்லி அசுரராய் எல்லா பிறப்பும் பிறத்தெடுத்தேன் எம்பெருமானேன்னு சொல்லி திருவாசகத்தில் கூட வருது. அப்படி இருக்கும்போது நம்ம இது பல பிறப்புகள் எடுத்து எடுத்து வந்திருக்கோம். எதனாலனா நமக்கு அனுபவம் வரதுக்காண்டி தான். எத்தனை காலம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கெல்லாம் காலம் இல்லை, நேரடியாக இறக்கப்பட்டு உயிர் இறக்கத்தை அதிகம் பண்ணுங்க, எல்லா உயிர்கள் மேலே இறக்கப்படுங்க, ஈஸியாக வந்துடலான்னு சொல்கிறார். எல்லா கோயிலையும் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு உருவத்தை வழிபடக்கூடாதுங்க. ஏன் சொல்கிறீங்கன்னா, இறைவன் எப்படி தான் இருப்பாருன்னே தெரியாது, எல்லாமா இருக்கிறாரு. நீங்கள் ஒரு உருவத்தை வழிபட்டால் அந்த உருவத்தோடு அது காட்சி கொடுப்பாங்க. நம்ம ஏன் அவருடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்காரோ அப்படியே காமிக்கிற மாதிரி நம்ம பார்க்குறதுக்கான முயற்சி எடுக்கணும். அதெல்லாம் அனுபவத்தால் பெற முடியுமே தவிர நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ உயிர்கள் இறக்கப்படணும், இறைவனை பற்றி சத்விசாரம் பண்ணிக்கணும். இப்போது இந்த உடம்பு நம்ம ஒழுக்க நெறியெல்லாம் கடைப்பிடிச்சானாக்கா தன்னாவே தேகம் ஒளி தேகமாக மாறிக்கும். அதாவது முத்தேக சித்தின்னு சொல்லுவாங்க. அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அப்படிங்கிற நிலையை அடையும். இதெல்லாம் எப்படிங்கிறத போக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, இந்த உலகத்துக்கு இந்த ஞானத்தை கொண்டு போய் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ உலக மக்கள் எல்லாமே போதை, கலாச்சாரம், வன்முறை இதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் இந்த நீதி இன்னும் தெரியாமல் எல்லாம் ஆண்மனைய ஒருமைப்பாடு, நம்ம எல்லா உயிரும் ஒன்று தான், இன்னும் உயிரும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறத உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி வாழ்ந்து வர வேண்டிய நெறிமுறையை பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பாடமாக திட்டமாக வைக்கலாம். உலகம் பூரா இந்த உண்மை கதை திருமந்திரம், திருவாசகம், முக்கியமாக திருவருட்பா, திருக்குறள் வள்ளலார் சொன்னதெல்லாம் எல்லா மொழிகளும் இருக்குது. ஆனாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல நம்மளால். அதை சேர்க்கறதுக்கான வேலையை செய்யப்படும். இந்தியா முழுக்க தமிழ் மொழியை ஒரு ஆட்சி மொழியாக அறிவிக்கலாம். உலகம் முறை அதை கொண்டு போய் சேர்க்கலாம். வள்ளலார் சொல்கிறார், எல்லா மார்க்கம் அனைத்தும் ஒன்றாகும் மாநிலத்தீர் அப்படின்றார். கொல்லா நெறிய குருவருள் நெறி என பல்கால் விளங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது கொல்லா நெறியை தான் அந்த உலகம் முறை விளங்க போகுது. மார்க்கம் அனைத்தும் ஒன்றாகும் மாநிலத்தீர், அதாவது பன்மார்க்கம் அனைத்தும் பசியற்று ஒழிந்தனவே அப்படின்றார். சன்மார்க்கம் முக்கியம் தழைத்ததுவே அப்படின்றார். அப்போ உலகம் புறாவே ஒரு நாளைக்கு சன்மார்க்கம் வளரும். சன்மார்க்கத்தில் இருந்தால் தான் இந்த எப்பயும் அழியாத நிலையான மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும். சாக கல்வி அப்படிங்கிறத பல பாடங்களை சொல்கிறாரு. நாட்களில் விரைந்து வாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் இப்போது நீங்கள் பொருள் உதவி கொடுத்து இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதை பாட புத்தகமாகவோ அச்சடிச்சோ அல்லது நம்ம சின்ன சின்ன வீடியோ மாதிரி எடுத்து ஒரு காணொலி எடுத்து எப்படியாவது இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா
இதெல்லாம் நல்ல நல்ல இளைஞர்களாக வருவாங்க, நல்லா உழைப்பாங்க. நம்ம பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது. நம்ம எப்பயுமே தர்ம நியாயமான முறையில் வாழ்க்கை வாழணும். மற்றவங்கள துன்புறுத்தாம, தொந்தரவு பண்ணாமல், மற்றவங்கள மகிழ்ச்சி பண்ணி நம்ம மகிழ்வித்து மகிழ்க்கணும் அப்படிங்கிற கொள்கையில் கோட்பாடில் இரக்கத்தோடு வாழ்ந்து நம்ம இந்த நெறியை கடைப்பிடிச்சு நல்லா வாழணுங்கிறத நம்முடைய கருத்து. இதை நான் உலகம் முறை கொண்டு போய் சேர்க்கலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுது. எனக்கு உதவி பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் என்னுடைய குடும்பமாக நான் பார்க்குறேன். எல்லா உயிர்களையும் என்னுடைய சகோதர சகோதரியாக பார்க்குறேன். அது உயிர்கள்னு சொன்னால் அந்த யானை முதல் எறும்பு வரை சொல்லுவாங்க. எறும்பு முதல் யானை வரை சொல்கிறாங்க. இல்லை, எல்லா உயிர்களும் செடி கொடி முதற்கொண்டு எல்லாமே நம்ம சகோதர சகோதரர் தான். ஆனால் எல்லாமே இன்றைக்கி ஒரு கொசுவாக இருக்குது, ஒரு ஈயாக இருக்குது, எறும்பாக இருக்குது. அது கூட ஒரு நாளைக்கு வள்ளல் பெருமான் அடைந்த அந்த கடவுள் தன்மையை அறிந்து, உண்மை கடவுளை அறிந்து அம்மயமாதல் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போகும். அது ஒருத்தவங்க பள்ளிக்கூடம் போனால் சீக்கிரமே படித்து பாஸ் ஆகி அடுத்தடுத்த நிலைக்கு வந்துடுறாங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் 2 கிளாஸ் 3 கிளாஸ் ஃபெயில் ஆகி கூட படிப்பாங்க. அந்த மாதிரி நாம் நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய இதுவும் நம்ம காலங்களும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு காலம் எல்லாமே அடைவோம். இதுக்கு நீங்கள் இதெல்லாம் உதவி செய்யணும். நான் உங்களை நேரடியாக சந்திக்கிறேன். இந்த வீடியோ மூலியமும் உங்களுக்கு கருத்து தெரிஞ்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க. என் பேர் பாலமுருகன். நான் இப்போ கோயம்புத்தூர் இருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உலகம் முறாவும் இந்த கருத்து கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லா மொழி தெரிஞ்சவங்களுக்கும் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் வாழ்க்கை. நம்ம பிறந்ததுக்கான நோக்கம் இதுதான், இலக்கு அதுதான். ஆத்ம லாபம்னு சொல்லுவாங்க. அதாவது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற பெரிய வாழ்வு. அது எதனால் பெறக்கூடும் என்றால் ஜீவகாரணத்தால் பெற முடியும். இறைவனுடைய அருளால் தான் பெற முடியும். இறைவனுடைய அருளை பெறணும்னா ஜீவகாரண்யம் வேணும். மற்ற உயிர்கள் மேலே நம்ம இறக்கப்பட்டோம் அப்படின்னா இறைவனுடைய அருள் நமக்கு பெற முடியும். இதுதான் விஷயம். இந்த இறைவன் எப்பேற்பட்டவர்னா எல்லா பிரபஞ்சத்தையும் எல்லா உலகத்தையும் தன்னுடைய அருள் சக்தியால் இதெல்லாம் தோண்டி விளக்கம் செய்கின்றவர் தான். இது ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் பழைய பெருமான் சொல்லியிருக்காரு முழுசாக. இதெல்லாமே நம்ம பல வீடியோக்கள் இருக்குது. இப்போ இதுக்கு நான் இதை சொல்ல வந்தது இதுதான் விஷயம். நீங்கள் உதவி செய்யுங்க. பணக்காரர்களாக இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு பொருள் கொடுத்து உதவி பண்ணுங்கள். எங்களுக்கு இதை மாதிரி எல்லாமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறையா புத்தகங்கள் தேவைப்படுது, நூல்கள் தேவைப்படுது. வள்ளல் பெருமானுடைய ஜீவகாரண்ய ஒழுக்கம் உரைநடை பகுதி, அந்த 1ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை இருக்குது. திருக்குறள் எல்லாம் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும். அதை எளிமைப்படுத்தி கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை மட்டும் கொண்டு போய் மாணவர்கிட்ட சேர்க்கணும். கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்குமே வீடியோ பார்க்க முடியாது, எல்லாருக்குமே யூடியூப் இருக்காது, எல்லாருக்குமே செல்ஃபோன் இருக்காது. அப்போ எல்லா மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்முடைய ரொம்ப தீவிரமான முயற்சி. நம்ம இறங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். காலங்கள் இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. ஆனால் பிறந்தா இறப்பு நிச்சயம் சொல்கிறாங்க. ஆனால் இறக்காமல் வாழ முடியுங்கன்னு வரலாறு சொல்கிறாரு. அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனா ஐஏஎஸ் முதலமைச்சர் நம்ம மாவட்ட ஆட்சியர் ஆகலாம். ஆனால் அதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் அது எக்ஸாம் எழுதுறதில்லை. ஆனால் இது நம்ம தவிர்த்துடலாம். ஆனால் நம்ம தவிர்க்கவே முடியாது. நம்ம நினச்சா படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம், இல்லை 5ஆம் கிளாஸ் வரை படிக்கலாம், 10ஆம் கிளாஸ் நிறுத்திக்கலாம். அது மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம ஆன்மாவோட தேடல் அந்த இறைநிலை அடையிற வரைக்கும் இந்த பிறப்பு நிச்சயம். பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து வெளியேறதுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது, ஒட்டுமொத்த வாழ்க்கையும். அதாவது உடல் வரும் வகை அறியீர், உயிர் வரும் வகை அறியீர் அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்பு எப்படி வந்தது, உயிர் எப்படி வந்தது, மனத்தை வசப்படுத்தும் வகை அறியீர் என்றார். அதனால் மற்றறிவோம் என சற்றும் தாழ்த்திருப்பினால மரணமெனும் பெரும்பாய் வந்துடுமே ஐயோ என் செய்வேன்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறார். மரணம் வந்துடுமே சீக்கிரமே, அதாவது ஆற்று வெள்ளம் வருவனும் அணை போட மறந்தீர்ன்றார். சீக்கிரமே நம்ம அணை போடணும். காலங்கள் இல்லை, பட்டதெல்லாம் வீணாக இது வரைக்கும் பட்டதால் பாடுபட்டே பயனடியர் பால் கிடைத்து கடித்தீர் அப்படின்றார் ஒரு இடத்துல. அதனால் இது எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு இதுக்கப்புறம் நல்லா வாழுங்க, நல்லா சம்பாதிங்க, குடும்பத்தை நல்லா பாருங்கள். அதோட இந்த உடம்பையும் பார்த்துக்கணும், உயிரையும் பார்த்து. உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே, உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர். அப்போ உடம்பு வேணும். உடம்பு விட்டுட்டு போகணும். மனசுங்கிற ஒரு கருவியை நமக்கு இறைவன் கொடுத்துக்கிறார். இந்த மனசை வச்சு தான் அது நிலையை அடைய முடியும். மனசுக்கிட்ட சொல்லி அது எங்கேயாவது கொண்டு போய் நம்ம சிக்க வைக்காமல் இதுதான் இறை சிந்தனையில் இருந்து பூர்வமத்திலே இருக்கணும். அதாவது ஆன்ம பிரகாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞான சபை இருக்குது இல்லைங்களா வடலூரில், அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கத்தான் அங்கே வெளியில் புறத்தில் சொல்கிறாங்க. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. எல்லா கோயிலும் எல்லா வேதங்களும் எல்லாமே நமக்கு ஒரு கருத்துக்களை சொல்கிறதுக்காக தத்துவங்களாக வெளியில் இருக்குது. இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது. அதுதான் அங்கே எல்லாமே கோயில் இருக்கிறது எல்லாமே சிலை தத்துவங்கள் எல்லாமே தத்துவங்கள் தான். நம்ம அதை வழிபடுறது ஒரு ஆரம்ப காலத்துக்கு சரிதான். ஆனால் படிப்படியாக மேலும் மேலும் அறிவு ஞானம் வரும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் நம்ம சமமாக பார்க்குற அளவு வந்துட்டோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது வில்லன், ஹீரோ, நடிகன், காமெடியன், இவன் பாகிஸ்தானி, இவன் இந்தியா, இவன் அமெரிக்காக்காரன், ஆப்கானிஸ்தான்காரன் சொல்லுவோம். ஆனால் எல்லா உயிர்களும் சமம்தான். எல்லா உயிர்களும் நம்ம நேசிக்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் ஆன்மாவுக்கு இறைவனுடைய ஒரு இதுதான் அது, அந்த அறிவு. இறைவன் பேரறிவாளன், பெருங்கருணை ஆளன்.
அவருக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு ஒரு உருவத்தை கொடுத்து இப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் எப்படிலாம் வழிபட்டாலும் எல்லா கடவுளுக்கும் கடவுளாக இருப்பவர் அற்புதஞ்சோதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நாம் இதிலேருந்து சீக்கிரம் முடிச்சுக்கலாம். பெரிய தொடர்ந்து காணொலியாக போகுது. எல்லா எப்போ வந்து சைவத்துக்கு முதல்ல வரணும், ஒரு உயிரை கொல்லக்கூடாது. இதுதான் முதல் நம்ம சொல்ல வரோம். நீங்கள் எந்த மதம்ங்கிறது என்னென்னா, மதம்ங்கிறது ஒரு வழி. அது இறைவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக முதல்ல ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது கொண்டு போய் சேர வேண்டிய இலக்கை நம்ம விட்டுட்டு, அந்த பாதையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு, இது என் மதம்ங்கிறது ஒரு பாதை தான். அந்த பாதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நம்ம. இலக்கு தான் என்னது? இலக்கு என்னது? இறைவனிலை அடையிறது. இறைவனுங்கிறதுக்கு ஒரு உயிரை கொல்றதுல இறைவனுக்கு வந்து விருப்பமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு நீங்கள் பலியிடுவீங்களா? சரிங்க. இறைவனுடைய ஒரு துளி, ஒரு 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 பெர்சன்டேஜ் தான் அந்த அறிவு, அந்த ஆன்மாவாக விளங்குது. ஆன்மா வந்து நம்ம தனியாக இருக்கிறோம். நமக்குள்ளே அவர் கொடுத்தது தான் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஒரு உபநய கருவிகள்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தத்துவங்கள் 96 தத்துவங்கள் தான் அந்த பிரபஞ்சம் முழுக்கமே. பஞ்சபூத தத்துவங்கள், இந்த கோள்கள், இந்த மாதிரி எல்லாமே உடம்புக்குள்ளால் வந்து தாதுக்கள் இதெல்லாமே இருக்குது. சப்த தாதுக்கள் இது மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் அந்த 96 தத்துவங்கள். அப்போ மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் இந்த குணங்கள். இதை மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான். அதெல்லாம் தாண்டி நம்ம கடந்து வரணும். அப்போ எல்லாம் கடந்து எல்லாமே ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுவோம். பீயிங் ஒன்னஸ் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுவோம். இதோட நான் நிறுத்திக்கிறேன். எனக்கு உதவி பண்ணுங்கள். நீங்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய தொழில் நிறுவனராக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம். ஆனாலும் போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. நீங்கள் இறைவனுடைய அருளை பெற்று நித்திய பெருவாழ்வு வாழணும். என்றும் மரணிக்காத அந்த நித்திய பெருவாழ்வு வாழணும். இந்த பிறப்பு இறப்புன்ற கேமில் நீங்கள் விடுதலை ஆகணும். அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இதுக்கு வந்து எல்லா உயிர்கள் மேலே இறக்கப்பட்டு எல்லாரும் இந்த நிலையை அடையணுங்கிற நம்ம எப்படியாவது முடிஞ்சு பொருளுதவி பண்ணலாம், ரொம்ப பண்ணலாம், மனசால் பண்ணலாம், அப்படி ஏதாவது சொல்லணும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு இறைவன் வள்ளலார் சொல்கிறாரு. நான் வரைக்கும் வார்த்தைகளாம் நாயகன் வார்த்தை அன்றி என் வார்த்தை அன்றி நாயகன் வார்த்தைன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அதுக்கு மேலே இதை ஏன் எடுத்துரைக்கின்றேன், இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன், உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா அப்படின்றார். அப்புறமே பாருங்க, இந்த சகத்திலேயே எப்படி அவர் வரவைக்கு விட்டானா இறைவனால். அவர் சொல்கிறார், இந்த புறத்தையே வெளுத்து அகத்தையே கருத்திருந்தவரை சகத்தையே திருத்துவதற்கே இறைவன் என்னை வருவிக்க விட்டான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் படித்தது. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்லிட்டேன். இப்போது உண்மை கடவுளை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், என் பிறந்தன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆன்மாவோட இலக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உங்களுடைய இலக்கும். பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஆன்மீகம்னா சில பேருக்கு தான் வரணும், இல்லை வயசான காலத்தில் வரணும்னு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, பிறந்த குழந்தையிலேருந்து இந்த பிரபஞ்சமே ஆன்மீகம் நோக்கி தான் போகுது. அரசியலுங்கிறது ஒரு பங்கு, அதுவும் அரசியலும் ஆன்மீகத்துக்குள்ளே தான் அரசியலே வருது. சரிங்களா? அப்போ இந்த உலகத்தில் பெரிய இந்த எல்லாத்தையும் அருளாட்சி செய்கிறவர் இந்த இறைவன் தான். அவர் படைத்த உலகம். அவருக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்கறதுக்கோ, அவர் சொத்தை அபகரிக்கவோ எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த இறைவன் கொடுத்த சொத்து இந்த உடம்பே. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த கோயிலுக்காக ஒதுக்கின சொத்தையும் அதையும் இதையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு, திருடிக்கிட்டு, கொள்ளடிச்சிக்கிட்டு எத்தனை நாளைக்கு வாழ போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பணக்காரலாம் நம்ம பார்த்தோம், எவ்வளோ நாட்டாண்டவங்களாம் பார்த்தோம். எல்லாம் போய் இருந்த போய் சேர்ந்த இடம் தெரியல இல்லையா? அப்போ ஆன்மா இந்த நோக்கத்தை அடையணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்து அதை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு உதவி பண்ணுங்கள். இதில் எல்லாமே பொய், எல்லாமே மாயை, எல்லாமே மாய உலகம் தான், மாயா ஜாயா தான். நமக்கு தேவையான அனுபவம், அருள் இந்த ஆன்மாவுக்கு பதிவாகும். சரிங்களா? அதனால் பதிவு வச்சு சீக்கிரமே இந்த பிறப்பில் முடியலன்னா அடுத்த பிறப்பில் அதை அடையிறதுக்கான முயற்சி எடுக்கும். சரிங்களா? மீண்டும் மீண்டும் பாவத்தை சேர்த்து முட்டையை கட்டிக்கிட்டு மறுபடியும் இதை விட கீழ்நிலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறத தாய்மையான கருத்து என்னுடைய விண்ணப்பம் வந்து வைக்கிறேன். எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்கள் சீக்கிரம் ஏதாவது வழி பண்ணுவீங்க என்று தெரிந்து கொள்ள என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு குடும்பம் இருந்தாலும் எல்லாரையும் நான் குழந்தையா நினச்சி, குடும்பம்னு நினச்சி எல்லாரும் ஊர் தோறும் சென்று இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது. அதை நான் உங்கள்கிட்ட நேரடியாக வந்து சொல்லுறேன். அப்படி நேரடியாக சொல்கிறவங்களுடைய போது இந்த காணொலியை பார்த்து என்னை கூப்பிடுங்க. என்னுடைய தொடர்பு என்னன்னு நான் தரேன். 8098989737 அதாவது 80 98 98 97 37. கோயம்புத்தூரில் இருக்கிறேன் நான். மற்ற கதையை எல்லாமே நேரடியாக உங்களை சந்திக்கும் போது பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.